வணக்கம். பிரம்மசக்தி அம்மன் ஜோதிடம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா, காலதாமதமான திருமணம் ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கான பதிவு இது. ஏன் அப்படின்னு திருமணம் அப்படிங்கிறது ஏன் தள்ளி தள்ளி போகுது? 30 வயசு ஆகியும் சில பேருக்கு மேரேஜ் ஆகலை, 35 வயசு தாண்டிருச்சு, அப்படி இருந்து மேரேஜ் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகங்கள் நிறைய பார்க்குறோம். இப்போ என்கிட்ட பார்க்க வர ஜாதகத்துலேயே நான் நிறைய விஷயங்களை பார்க்குறேன். இந்த மாதிரியான எந்த அமைப்பு திருமண தடைகளை தருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அமைப்பில் இருக்குது. நான் பொதுவான விதிகளை மட்டும் இதில் நான் பதிவிடுறேன். பொதுவாக திருமணம் அப்படின்னு சொல்லும்போது 7ஆம் இடம் 2ஆம் இடம் அப்படிங்கிறது நல்ல வகையில் அமைஞ்சிட்டா அப்படின்னா, அந்த திருமண காலங்கள் அப்படிங்கிறது 25லேருந்து 28 வயசு, அதாவது 21லேருந்து 28க்குள்ளே மேரேஜ் அப்படிங்கிறது நடந்துடுது. இது ஓரளவு சரியான காலகட்டங்கள் தான் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இருக்கிற காலகட்டங்களில் எல்லாமே டிகிரிலாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் மேரேஜ் பண்ணணுங்கும்போது இது ஓரளவு சரியான காலகட்டங்கள். 30-35 வயசு தாண்டியும் மேரேஜ் ஆகலை அப்படிங்கிறது ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரே ஜாதகத்தில் எல்லா அமைப்பும் இருக்கும்போது அவங்களுக்கு திருமண தடை அப்படிங்கிறது தருது. இப்போ பொதுவாக நான் எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஜாதகத்தை சொல்கிறேன் பாருங்கள், அதில் என்ன மாதிரியான அமைப்பெலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அவருக்கு கும்ப லக்னம், சரிங்களா? கும்ப லக்னத்துக்கு 7ஆம் பாவம் அப்படிங்கிறது சிம்ம வீடாக வரும். அங்கே பார்த்திங்கன்னா சூரியனும் செவ்வாயும் பலமாகவே இருக்கிறாங்க அப்படின்னா, 7ஆம் அதிபதி 7லே இருக்கிறாரு. ஆனால் 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகத்தோடு இருக்கும்போது அது ஒரு தாரதோஷமாக அங்கே இருக்குது. இது ஒரு விஷயம். அதே போல் அவருக்கு 6ஆம் பாவாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் அவருக்கு உச்சம் பெற்று உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்குது. ஸோ 4ஆம் இடத்துல இருக்கிறது, உச்சம் பெற்ற கிரகம் இருக்கிறது, கல்வி படிப்பு இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை தரும் என்றாலும், இங்கே லக்னாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் 10ஆம் இடத்துல இருக்குது. புரியுதுங்களா? லக்னாதிபதி சொல்லக்கூடிய கும்ப லக்னத்துக்கு லக்னாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு 10ல் இருக்குது, சந்திரனுடைய பார்வையில் இருக்குது. அப்போ தேவையில்லாத மனக்குழப்பம் வரக்கூடிய ஜாதகராக இவர் இருக்கிறார். 6ஆம் அதிபதி லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகத்தை விட 6ஆம் பாவாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் உச்சம் பெற்று, அங்கே சந்திரன் உச்சம் பெற்று சனியை பார்க்கும்போது தேவையில்லாத குழப்பங்கள் அப்படிங்கிறது, மன ரீதியான உளைச்சல்கள் அப்படிங்கிறது இவருக்கு இயல்பாகவே வந்துடும். அதே போல் இவர் ஜாதகத்தில் அடுத்தது பார்த்திங்கன்னா 4ஆம் பாவாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் எந்த வகையிலுமே கெட்டு போகக்கூடாது. ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் அப்படிங்கிறது எந்த வகையிலையும் கெட்டு போகாமல் இருந்ததுன்னா அவருக்கு திருமண தடை அப்படிங்கிறது லேஸில் வராது. அதே போல் 2ஆம் பாவாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு திருமண தடைகள் அப்படிங்கிறது தராது. 2ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் நல்ல அமைப்பு அப்படின்னு சொன்னோன்னா திரிகோணத்தில் இருக்கிறது பெஸ்ட்டு. இல்லைனா ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறது அங்கேயே இருந்ததுன்னா ஓகே அப்படிங்கிற அமைப்பில் வந்துடும். அவங்களுக்கு திருமண தடை அப்படிங்கிறதுலாம் கொடுக்காது. ஸோ 2ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் நட்பு நிலைமையில் இருந்துட்டாங்கன்னா காலதாமதமான திருமணங்கள் அப்படிங்கிறது நடக்காது. அதே போல் இந்த 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகமும் 2ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகமும் அந்த ஜாதகத்தில் 6, 8, 12 அப்படிங்கிற இடத்துல மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க. 6, 8, 12 3 கூட பெரிய அளவில் மறைவுன்னு சொல்ல முடியாது. ஸோ 6, 8, 12 அப்படிங்கிற இடத்துல மறைஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு லேட் மேரேஜ் அப்படிங்கிறது கொடுக்குது. புரியுதுங்களா? ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே இவங்களுக்கு காலதாமத திருமணம் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. இந்த 2, 7ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு மறைஞ்சதுனாலும் உங்களுக்கு காலதாமதமான திருமணங்கள் தரும். அதே போல் 2ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் நான் சொல்லிட்டேன். அந்த 2ஆம் இடத்தோடும் லக்னத்தோடும் ராகு கேதுக்கள் இருந்து அது அவங்களுடைய திருமண காலம் அப்படிங்கிற காலகட்டங்களில் வரும்போதும் திருமண தடைகளை நிறைய தருது. நான் பார்த்த வரைக்கும் ஜாதகத்தை பார்த்த வரைக்கும் நிறைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குது. அதுவும் நடப்பு தசையாக பார்த்தீங்கன்னா ராகு தசை கேது புத்தி, இல்லைனா ராகு தசை நடக்கும், இல்லை கேது தசை நடக்கும். இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும்போது அவங்களுக்கு காலதாமதமாக, ஏன்னா சரியான காலகட்டங்களில் அமையாத சூழ்நிலைகளை அவங்களுக்கு கொடுக்குது. இது பார்க்க வேண்டிய விஷயம். ஏற்கனவே நம்ம பார்த்துட்ருக்க ஜாதக அமைப்பில் எப்படி பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல அவருக்கு ராகு இருக்குது, அதாவது 8ஆம் இடத்துல கேது இருக்குது. 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 8ல் போய் இருந்தார் அப்படிங்கிறதுனாலே அவங்களுக்கு உடல் பலகீனமாகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நம்ம பார்த்துருவோம். ஏன்னா பொதுவாக 4 கூடிய கிரகம் 8க்கு போனால் வெளியில் போய் படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவானாலும் உடல் ஆரோக்கியத்தில் அவங்களுக்கு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிவிடுவோம். ஜாதகத்தை பார்த்தோன்னே எங்கிட்ட வர்றவங்கள்ட்டலாம் நான் நிறைய விஷயங்களை சொல்லுவேன். இந்த மாதிரி அமைப்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் வெளியில் ஃபுட்டு எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறத நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு வெளியில் ஃபுட்டு எடுத்தால் ஒத்துக்காது. இந்த விஷயமும் நீங்கள் நோட் பண்ணணும். நான் 4ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொன்னால் கும்பலக்கணத்தை பொறுத்துள்ள அவங்களுக்கு சுக்கிரனே உங்களுக்கு 4ஆம் அதிபதியாகி 8ஆம் இடத்துல மறையிறது ஒரு தப்பு. அங்கே மறைஞ்சாலும் அவருக்கு சுக்கிரன் அங்கே நீசம் அப்படிங்கிற தன்மையில் போயிடுது. ஸோ அங்கே அவருக்கு புதன் வலிமையாக இருந்ததுன்னா கூட ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம். புதன் அங்கே கேதுவோடு சேர்ந்து டோட்டலாக கிரகணம் அப்படின்னா அங்கே புதனுக்கே அங்கே வலிமை இல்லை. அப்போ சுக்கிரனும் உங்களுக்கு தன்மை இல்லாதப்போ புதன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அவருக்காவது கொஞ்சம் ஒரு அளவு பலம் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்து டோட்டலாக கிரகணம் அடைஞ்சிருக்கும் போது
பொதுவாக ஜென்ஸுக்கு வந்து சுக்கிரன் நீசம் அடையாமல் இருந்தால் பெஸ்ட்டு. சப்போஸ் நீசம் அடைஞ்சிருந்தால் அவங்களுக்கு எதனா ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து நீச பங்கம் அப்படிங்கிறது கிடச்சிடணும். பட் இங்கே வந்து நீச பங்கம் கிடைச்சாலும் அங்கே வந்து கேது இருக்கிறதுனால நிறைய தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிறது தர்ற அமைப்பில் வந்துடுது. பட் இந்த மாதிரி நிறைய ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரே ஜாதகத்தில் இப்போ நான் எடுத்துக்காட்டு சொன்ன ஜாதகத்தில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து புணர்வு தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா சனி வந்து 10லேருந்து தன்னுடைய 10ஆம் பார்வையால் அவருடைய 7ஆம் இடத்த பார்த்துருப்பார். அங்கே வந்து சனியினுடைய பார்வை இவங்க லக்னத்துக்கு லக்னாதிபதி தான், பட் சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது 10ஆம் பார்வை அப்படிங்கிறது அவருடைய 7ஆம் இடத்துக்கு கிடைக்கும். அதே போல் 7ல் இருக்கக்கூடிய செவ்வாய் இவருடைய 4ஆம் பார்வையால் இவருடைய 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தொழில் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கும், வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். பட் திருமண தடைகள் அப்படிங்கிறது தந்துடும். அதே போல் புணர்வு தோஷம் இருக்கும். சந்திரன் வந்து உச்சம் பெற்று சனியை பார்க்கக்கூடிய அமைப்பு புணர்வு தோஷம் அப்படிங்கிறது இருக்குது. ஒரே ஜாதகத்தில் கவனிச்சின்னா தெரியும். 2ஆம் பாவாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல மறைஞ்சிருப்பார். சுபகாரியம் நடக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஒரு ஆணோட ஜாதகத்தில் நான் எந்த வகையிலையும் மறைவோ இல்லைனா வந்து நீசமோ அடையக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். கிரகணம் அடையாமல் இருக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து கேதுவோட அங்கே கிரகணம் அடைஞ்சிருக்காரு. ஸோ சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களில் தடைபடுற அமைப்பாக இந்த ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஜாதகத்தில் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இப்போ நான் இந்த ஜாதகத்தை எதுக்காக நான் உங்களுக்கு உதாரணமாக சொன்னேன்னா நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் நிறைய இருக்குது. பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏன் வந்து காலதாமதமாக திருமணம் ஆகுது, நம்மளுக்கு ஏன் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கோ, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருக்காங்களோ, இல்லைன்னா வேறு எதுனா நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் வேறு யார் மூலமாவது நம்மளுக்கு நடந்திருக்குமோ, இல்லைனா வந்து நம்மளுக்கு வந்து செய்வினை இதை மாதிரிலாம் வச்சுருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி மன ரீதியான உளைச்சல்களுக்கெல்லாம் இந்த ஜாதக அமைப்பு வந்து கொண்டு போய் கொடுக்கும். ஏன் அப்படின்னா இவ்வளோ தோஷமும் ஒரே ஜாதகத்தில் இருக்கும்போது காலம் தாழ்த்தி தான் அவங்களுக்கு மேரேஜ் நடக்கும். இன்னொன்று இந்த ஜாதகருக்கு முறையான பரிகாரங்கள் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ஓரளவு ஓகே. அதே போல் குலதெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 8ல் மறைஞ்சு ஆட்சியாக இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக அவருக்கு வந்து கை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆட்சியாக இருக்கிறதுனால அது நிச்சயமாக கிடைக்கும். பட் அது இருக்கிறது 8ஆம் இடம் அப்படிங்கிறதுனால மறைமுகமாக தான், எல்லாமே லேட்டாக தான், தாமதமாக தான் அவருக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரியான அமைப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா, இல்லை உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது, ஏன் திருமண தடைகள் வருது, இதற்கான என்ன பரிகாரம் பண்ணினா கரெக்டாக இருக்கும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். உங்களுடைய ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள் தேவைப்படுற பட்சத்தில் கீழ்கண்ட அதை நான் சொல்லக்கூடிய நம்பர் கீழே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். இதே மாதிரியான இன்னொரு அடுத்தது வந்து திருமணம் தடை பண்ண அப்படிங்கிறதுக்கான பதிவை நான் போட்டுட்டேன். அடுத்தது வந்து குழந்தை தாமதமான அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான பதிவை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.